இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை பார்க்கிறோம் அப்பா. ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, இந்த உலகில் நமக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தின ஆண்டவர், நமக்கென்று காலத்தை நியமித்திருக்கிற கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். அன்பானவர்களே, ஏனென்றால் நாம் திரளான கனிகளை கொடுக்க வேண்டும். யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், அல்லேலூயா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் படிக்கும்போது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அன்பானவர்களே, ஒவ்வொரு புதிய நாளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். வாரங்களை தருகிறார், மாதங்களை தருகிறார், வருடத்தை தருகிறார். நாம் ஒரு வருடத்தை முடிக்கிற இறுதி சூழலில் நாம் வந்தாலும் அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. திரளான கனிகளை கொடுக்க வேண்டும், அதுவும் நாம் நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று துக்கப்பட்டதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, எதனால் இந்த சம்பவம் நடந்தது? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19வது அதிகாரம், அதிலே 10, 11 வசனங்களை படிக்கிறேன், கவனியுங்கள். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்புக்கள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, அமெரிக்கையோடு இருக்கும்போது இவ்வளவு நன்மைகளா? பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். எப்படி? அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் உங்களுக்கு பலன். அது எங்க இருக்கிறது? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை கவனியுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அல்லேலூயா.
அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறதை கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். அந்த காரியம் நம்மில் நிலைத்திருக்கும் போதுதான் நாம் நிலையான நிரந்தரமான கனி கொடுக்க முடியும். ஆனால் இப்பொழுது அதை இழந்ததால் எசேக்கியா 19:12 படிக்கிறோம், ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். அன்பானவர்களே, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நடத்தும்படி எதிர்பார்ப்போடு நமக்கு அருகில் வந்து நிற்கிறார். என்னை பின்பற்றி வா, எனக்கு செவி கொடு என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். அது கேட்கிறதுக்கே மனசு இல்லை ஆண்டவருடைய வேதத்தை. பாருங்கள், 11வது வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி. அப்ப ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை இருக்கிறது. ஏனென்றால் அது பரிசுத்த வழி எனப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அதிலே நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்று ஏசாயா 35:8 நாம் படிக்கிறோம். 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு நியமித்திருக்கிறார், அது பரிசுத்த வழி. ஆனால் ஏசாயா 30:11 படிக்கிறோம், நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். எவ்வளவு துக்கம் அன்பானவர்களே, எவ்வளவு துக்கம். எப்படி சத்துரு ஆண்டவரோடு இணைந்து நிலைத்திருந்து கனி கொடுக்கிற அந்த மேன்மையை உடைப்பதற்கு அவன் போராடுகிறதை பாருங்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கள், ஏசாயா 30:15 இறுதியிலே நாம் படிக்கிறோம், நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். அப்படின்னா நம்ம வழிகளை விட்டுட்டு, நம்ம நினைவுகளை விட்டுட்டு கர்த்தரிடமாய் திரும்புகிறதற்கு மனதில்லாமல், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். அன்பானவர்களே, ஆனால் 18வது வசனத்திலே படிக்கிறோம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இது நாளிலும் ஆண்டவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த நேரம் எங்கே? தனியாக கர்த்தரோடு செலவிடுகிற அந்த நேரம் எங்கே? கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற அந்த நேரம் எங்கே? அன்பானவர்களே, ஆண்டவர் இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆகவே கர்த்தர் எழுந்திருக்கிறார் நம்ம இது மனதுருகும்படி. அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.